இப்போ நம்ம பண்ண போகிறது புழுங்கல் அரிசி முறுக்கு. புழுங்கல் அரிசி முறுக்குக்கு தேவையானது 1 டம்ளர் இட்லி அரிசி. 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுத்தம் பருப்பு. இட்லி அரிசியை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு இப்படி அரைக்கணும். நல்லா அது மஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வாணலியில் உளுந்தை போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். தூள் பெருங்காயம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ட்ரை பவுடராக இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் அந்த அரிசியில் அரைக்கிறதுக்கு அரிசியில் போட்டுடணும். உளுந்துக்கு தேவையானதை தனியாக போட்டு அரைச்சிட்டு அந்த மாவை எடுத்து அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த உளுந்து பவுடர் பண்ண உளுந்தை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம திரும்பி போட்டு பார்த்தீங்கன்னா வருமா? அப்புறம் ஸ்டார்ட். இப்போ நம்ம அரைச்சி இந்த அரிசி மாவை வடித்து எடுத்துட்டோம். நான் 3 டம்ளர் அரிசி மாவு போட்டிருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுட்டேன். இது கூட சேர்க்குறதுக்கு எள்ளு சீரகம் நான் கொஞ்சம் ஓமமும் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஓமம் பிடிக்கும், ப்ளஸ் ஜீரணத்துக்கு நல்லது அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அது பிடிக்கும்ன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொடியை கலந்துக்கிறோம். எல்லாத்துலேயுமே உப்பு போட்டிருக்கேன். நம்ம தேவைப்பட்டால் பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாவு நல்லா இந்த பொடியிலே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் போடலாம். இன்கேஸ் தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ஒயிட் துணி, வேஷ்டியோ டவலோ ஏதோ ஒன்று எடுத்து அதில் இந்த மாவை போட்டு ஒரு 2 பெரட்டினீங்கன்னா அந்த ஈரம் ஃபுல்லாக அந்த வெள்ளை துணி இழுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு செய்யலாம். இல்லைன்னா தண்ணி எண்ணெய் நிறைய குடிக்கும். பொதுவாகவே இந்த இட்லி அரிசி மாவில் செய்கிற இது புழுங்கல் அரிசியில் செய்கிற முறுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் குடிக்கும் பச்சரிசியில் செய்கிறதோட. பட் டேஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பெரியவங்க சின்ன பசங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தும் கூட. பச்சரிசியோட இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தும் கூட. சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஹெல்த்து எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பசைஞ்சிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எப்படி பிழியறதுன்றத பார்க்கலாம். இது தேன் குழல். இப்போ நம்ம இதில் தான் முறுக்கு செய்ய போகிறோம். இந்த அச்சில் தான் வச்சு இதில் முறுக்கில் டிஃப்ரெண்ட் அச்சு இருக்குது. நம்மளுக்கு இதுதான் இப்போதைக்கு நல்லாயிருக்கும் இந்த மாவுக்கு. ஸோ நம்ம இப்போ இதை போட்டு பண்ண போகிறோம். நல்லா திருக்கிட்டு ஒரு வெள்ளை துணியில் நம்ம முதல்ல பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து போட ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக எண்ணெயில் பிழியறதோட இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4-5 சுற்றி வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். க்ளோஸ்அப்பில் கூட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. எதுவும் புடலை எதுவுமே இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை. என்ன சுகர் பிபி என்ன பேஷண்ட் வேணாலும் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு முறுக்கு சாப்பிட்டா ஈவினிங் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்துக்கும் ஒன்றும் பாதிப்பும் வராது. நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ பிழிஞ்சிக்கலாம். இல்லை நம்மளுக்கு காரா சேவ் மாதிரி நீட்டாக வேணும்னாலும் பிழிஞ்சிக்கலாம். பட் இது கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் ஒன்றா எடுத்து கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடுறத பார்க்கலாம்.
சின்ன கடாயாக இருக்கவே கொஞ்சம் பொங்குது. நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறதுனால ரொம்ப சின்ன கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய செய்யறதுனா நல்லா இந்த சொடசொடப்பு எண்ணெய் அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. அது வரைக்கும் டச் பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா உடஞ்சிடும். லைட்டாக குறைஞ்சிட்டே வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்லா குறைஞ்சிட்டே வரும்போது நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி போடணும். எவ்வளோ அப்படியே ஃபுல்லாக வருது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இதை நம்ம வேஸ்ட்டாக 100-200 கொடுத்து கடையில் வாங்கி அது சில பேருக்கு ஒத்துக்காமல் போயிட்டு இந்த பிரச்சனையே இருக்காது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா, இல்லை பெரியவங்க வீட்டில் இருக்காங்களா, யாராக இருந்தாலும் இது நம்மளுக்கு ஒரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் தான், ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வீட்டில் செஞ்ச திருப்தியும் இருக்கும், பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகுது தெரியறதுங்களா உங்களுக்கு? எண்ணெய் சொடசொடப்புலாம் அடங்குது பாருங்கள். எண்ணெய் சொடசொடப்பு அடங்கினதுமே நம்ம வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சுன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். எப்படி இருக்கு நம்மளோட முறுக்கு? ரெடி. புழுங்கல் அரிசி முறுக்கு. That's all. Thank you. Next video la paakalam.